அறிவியல்லேருந்து பார்க்குறோம். பாடம் பயன்பாட்டு வேதியியல் அப்படின்ற பாடத்துலேருந்து முக்கியமான கொஸ்டின்லாம் பார்க்கலாம் வாங்க. நானோஸ் என்பது எம்மொழி சொல். கிரேக்கம். பூமியின் விட்டம் எவ்வளவு? 12,742 கிலோமீட்டர். ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻⁹. ஒரு வினாடியில் நமது நகம் வளரும் அளவு 1 நானோமீட்டர். வைரஸின் விட்டம் எவ்வளவு? 30 நானோமீட்டர். டிஎன்ஏவின் இரட்டைச் சுருள் விட்டம் எவ்வளவு? 2 நானோமீட்டர் விட்டம். ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் எவ்வளவு? 0.2 நானோமீட்டர். சூரிய கதிர்வீச்சின் தாக்கத்தை குறைக்கும் களிம்பில் பயன்படும் நானோ வேதியியல் பொருட்கள் எது? ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் ஆக்சைடு. ட்ரக் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? ட்ரக்யூ என்ற பிரெஞ்சு சொல்லிலிருந்து. மயக்கமூட்டும் வேதிப்பொருட்கள் எவை? நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃபார்ம், டைஎத்தில் ஈத்தர். முதலில் மயக்கமூட்டியை செலுத்தி அறுவை சிகிச்சை செய்தவர் வில்லியம் மோர்டான். காய்ச்சல் நிவாரணிகளாக பயன்படுவது எது? ஆஸ்பிரின், ஆன்டிபைரிடின், பெனாசிடின், பாராசிட்டமால். புரை தடுப்பானாக பயன்படுவது எது? அயோடோஃபார்ம், ஃபீனால் கரைசல், ஹைட்ரஜன் பெராக்சைடு. மலேரியா நிவாரணிகள் எனப்படுவது எது? குயினைன், பைரிமித்தமின், பிரிமாகுயின், குளோராகுயின். பைரிமித்தின் என்ற மலேரியா மருந்து கண்டறியப்பட்ட ஆண்டு 1961. முதலில் பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிர்ப்பியை கண்டறிந்தவர் யார்? அலெக்சாண்டர் ஃபிளமிங், 1929. பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிரியை பிரித்தெடுத்த பூஞ்சை வகை எது? பென்சிலியம் நோட்டேட்டம். முதலில் வணிக ரீதியாக நுண்ணுயிர் எதிர்ப்பொருள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1932. அமில நீக்கிகளாக பயன்படுவது எது? மெக்னீசியம் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடுகள். ஓய்வு நிலையில் உள்ள யுரேனியம் சிதைவடைந்து வெளியிடும் ஆபத்தான வாயு எது? ரேடான் வாயு. புதை வடிவ மரங்கள் விலங்குகளின் வயதை தீர்மானிக்க உதவும் முறை கதிரியக்க கார்பன் முறை. இயற்கை கதிரியக்கம் கண்டறிந்தவர் யார்? ஹென்றி பெக்கோரல். செயற்கை கதிரியக்கம் கண்டறிந்தவர்கள் யார்? பியரி கியூரி மற்றும் மேரி கியூரி. மூளைக்கட்டி, தைராய்டு பரிசோதனை மற்றும் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது? அயோடின் 131. இரத்தம் உறைவு, இரத்த சுழற்சி, இதய செயல்பாடு பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது? சோடியம் 24. புற்றுநோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது? கோபால்ட் 60. இரத்த சோகை நோய், கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது? இரும்பு 59. மனித உடலின் நீரின் அளவை கண்டறிய பயன்படும் ஐசோடோப்பு எது? ஹைட்ரஜன் 3. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப்பு எது? தங்கம் 198. இரத்த கோளாறு மற்றும் தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது? பாஸ்பரஸ் 30. செயற்கை சாயம் தயாரிப்பு தொடங்கிய ஆண்டு எது?
1856. முதலில் நீல நிற சாயப் பொருட்களை கண்டறிந்தவர் யார்? W.H. பெர்கின். நிறம் தாங்கி மற்றும் நிறப்பெருக்கி கொள்கையை கூறியவர் யார்? ஓட்டோ விட் 1876. இந்தியாவில் விவசாயத்தின் தொடக்கம் எப்போது? கிமு 7000. உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் வேளாண்மை செய்கின்றனர்? 40%. உலகின் மிகப்பெரிய தனிப்பட்ட வேலைவாய்ப்பு எது? வேளாண்மை. உணவு கெட்டுப் போவதற்கு காரணம்? ஆக்சிஜனேற்றம் அடைதல். உணவு ஆக்சிஜனேற்றம் அடைவதை குறைக்கும் விட்டமின் எது? விட்டமின் சி. செயற்கை சுவையூட்டிகளாக பயன்படுவது? மோனோசோடியம் குளுட்டமேட், கால்சியம் டை குளுட்டமேட். நன்றி, வணக்கம்.